வெளிநாட்டு பயணங்களை குறைத்துக் கொள்ளுமாறு தமக்கு அறிவுரை கூறுவோருக்கு முதலீட்டை கவருவதற்கான தமது அயரா உழைப்பு புரிவதில்லை என பிரதமர் சாடியுள்ளார். வர்த்தக நாடான மலேசியாவுக்கு முதலீடு முக்கியமாகும். அது இல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவோ நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவோ முடியாது என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். வெளிநாட்டு பயண அட்டவணைகள் பல்வேறு சந்திப்பு கூட்டங்களால் நிரம்பி வழிகின்றன. கால்ஃப் விளையாட ஒரு நாள் விடுப்பு கூட எடுப்பதில்லை. அனைத்தும் நாட்டின் முதலீட்டை கவர்வதற்கே. இது புரியாமல் இதற்காக அடிக்கடி வெளிநாட்டு பயணம் என சிலர் என்னை கேட்கிறார்கள் என பிரதமர் குறைப்பட்டுக் கொண்டார். ஆசியான் தொடர்பான ஆய்வரங்கில் பங்கேற்கும் பொருட்டு வியட்நாம் தலைநகர் ஹனோய் சென்றுள்ள டத்துஸ்ரீ அன்வார் அங்கு மலேசிய செய்தியாளர்களிடம் பேசினார். வரலாற்றிலேயே ஆக அதிகமாக கடந்த ஆண்டு மலேசியா 378.5 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை பதிவு செய்திருப்பதாக முதலீடு, வாணிபம், தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் முன்னதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத தொகைகளை செலுத்தாத உரிமையாளர்கள் LMM எனப்படும் மலேசிய வாகனமோட்டும் உரிமம் மற்றும் LKM எனப்படும் மோட்டார் வாகனமோட்டும் உரிமத்தை புதுப்பிக்கும் போது JPJ-வால் அதனை முடக்க முடியும். 2012 மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சாலை போக்குவரத்து துறைக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். ஆக LMM, LKM உரிம புதுப்பித்தலை முடக்கும் JPJ-வின் நடவடிக்கை சட்டப்பூர்வமானதே என்றார் அவர். மக்களவையில் பக்காத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நே கூஹாம் கேட்ட கேள்விக்கு ஆந்தனி லாக் அவ்வாறு பதிலளித்தார். வர்த்தக வாகன உரிமைச் சட்டமும் JPJ-வுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவதாக அவர் சொன்னார். JPJ-வின் சம்மன்களை செலுத்தாமல் இருப்போருக்கு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு 3 வகையான சம்மன்களுக்கு 150 ரிங்கிட் சிறப்பு கட்டண கழிவு சலுகை கடந்த மாதம் தொடங்கி வழங்கப்பட்டு வருகிறது. ஜூன் 30ஆம் தேதியோடு அச்சலுகை முடிவடையும் போது சம்மன்களை செலுத்தாமல் இருப்போரால் வாகனமோட்டும் உரிமம் மற்றும் சாலை வரியை புதுப்பிப்பது உட்பட JPJ-வில் எந்த ஒரு அலுவல்களையும் மேற்கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவாஸ் சம்மன்கள், நோட்டீஸ் தும்மு சியாசாட், நோட்டீஸ் சம்மன் தம்பால் ஆகியவையே அம்மூன்று வகையான சம்மன்களாகும். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்க தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். கடந்த ஆண்டு நாட்டில் அதிகமான போதைப் பித்தர்களை பதிவு செய்த மாநிலமாக கிளந்தான் விளங்குகிறது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அதனை தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் அதற்கு அடிமையாதல் தொடர்பில் ஒவ்வொரு 1 லட்சம் குடியிருப்பாளர்கள் வீதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 1130 பேருடன் கிளந்தான் முதலிடத்தில் உள்ளது. 974 பேருடன் திரங்கானு 2ஆம் இடத்திலும் 965 பேருடன் பெர்லிஸ் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 4வது, 5வது இடங்களை முறையே கிடாவும் பினாங்கும் பிடித்துள்ளன. கிடாவில் 898 போதைப்பித்தர்களும் பினாங்கில் 803 போதைப்பித்தர்களும் கடந்த ஆண்டில் பதிவாகினர். சரவாக்கில் அந்த எண்ணிக்கை 425 பேராக உள்ளது. கடந்த ஆண்டு போதைப்பொருள் பழக்கம் மற்றும் அதற்கு அடிமையாதல் தொடர்பில் மொத்தமாக 1,92,857 சம்பவங்கள் பதிவானதாக மக்களவையில் அவர் சொன்னார். இனவாரியாக பார்த்தால் ஆக அதிகமாக மலாய்க்காரர்களிடையே 1,45,877 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 14,935 பேருடன் இந்தியர்கள் 2ஆம் இடத்தை வகிக்கின்றனர். 3ஆம் இடத்தில் 14,861 சீனர்களும் அதற்கடுத்த இடங்களில் சபா, சரவாக் மற்றும் பிற இனங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். போலீஸ், சுகாதார அமைச்சு, போதை பித்தர்களுக்கான தனியார் மறுவாழ்வு மையங்கள் உள்ளிட்டவற்றின் தரவுகளின் அடிப்படையில் AADK எனப்படும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் அந்த புள்ளி விவர பட்டியலை தயாரித்துள்ளது.
ஜோஹர் கூலாயில் மின்னணு கழிவுகள் எனப்படும் பயன்படுத்தப்படாத மின்சார மற்றும் மின்னணு கருவிகளை பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கம்போங் பாரு சங்காங்கில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் அத்தொழிற்சாலையில் செவ்வாய்க்கிழமை சோதனை நடத்தியதில் 15 பேர் கைதானதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார். மாநில சுற்றுச்சூழல் துறை மற்றும் கூலாய் நகராண்மை கழகத்தின் ஒத்துழைப்புடன் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைதானவர்களில் ஒரு உள்ளூர் ஆடவரும் அடங்குவார். மற்றவர்கள் முறையே சீனா, மியான்மர், வங்காளதேசம், இந்தோனேசிய நாட்டவர்கள் ஆவர். 20 முதல் 49 வயதிலான அவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றங்களுக்காக கைதானதாக குமார் சொன்னார். இதில் மொத்தமாக 43 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 348 சாக்குகளில் தகர தகடுகள், 612 சாக்குகளில் வெட்டப்பட்ட ஆட்டோமோட்டிவ் பேட்டரிகள் கொண்ட 33 பெட்டிகள் மற்றும் தட்டுகள், தூசி மாசு கட்டுப்பாட்டுக்கான 2 உபகரணங்கள், ஒரு பேக்கிங் அடுப்பும் அவற்றில் அடங்கும். இது தவிர மின்சார உபரி பாகங்களின் கழிவுகள், பேட்டரி தண்ணீர் டாங்கிகள், மின் கழிவுகள், பேட்டரி தண்ணீர், மற்றும் மின் கழிவுகளை பதப்படுத்தும் கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை அனைத்தும் மேல் விசாரணைக்காக சுற்றுச்சூழல் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலாக்கா மாலிம் செக்ஷன் 1 தாமான் ஸ்ரீ மங்காவில் உள்ள வீட்டில் ரகசிய காதலனால் படுகொலை செய்யப்பட்ட பகுதி நேர பாடகியின் உடலில் 14 கத்திக்குத்து காயங்கள் கண்டறியப்பட்டன. அவை முறையே முகத்தில் 3 குத்துகள், நெஞ்சில் 5, இடது கையில் 5, கெண்டைக்காலில் 1 குத்து ஆகும். மலாக்கா மருத்துவமனையின் தடயவியல் குழுவினர் மேற்கொண்ட சவ பரிசோதனையில் அது தெரிய வந்திருப்பதாக மலாக்கா துங்கா போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பாத்தெட் கூறினார். இதன் விளைவாக கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டு இருதய பையில் ரத்தம் தேங்கி இறுதியில் அம்மாதுவின் மரணத்திற்கு வழிவகுத்தது. பெருநாடியில் ஏற்பட்ட பயங்கரமான கத்திக்குத்துதான் மரணத்திற்கான காரணம் என்பதை பிரேத பரிசோதனை உறுதிப்படுத்தியது. இன்னொருவரின் மனைவியும் 3 குழந்தைகளுக்கு தாயுமான 52 வயது அந்த மாது வீட்டின் படுக்கை அறையில் முன்னதாக இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அம்மாதுவின் சடலம் அருகே அமர்ந்திருந்த காதலன் உடனடியாக கைதாகி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிப்பதற்காக காத்திருக்கும் ஹமாஸ் தரப்பு இஸ்ரேல் பிணை கைதிகள் நால்வரது சடலங்களை ஒப்படைத்துள்ளது. சில நாட்களாக எழுபறு நீடித்த நிலையில் எகிப்து மேற்கொண்ட மத்தியஸ்த நடவடிக்கையின் பலனாக இது சாத்தியமாகியுள்ளது. இந்த நிலையில் காசாவில் கைதான அல்லது இஸ்ரேலில் சிறை வைக்கப்பட்டுள்ள 620 பாலஸ்தீனர்களின் விடுதலைக்காக ஹமாஸ் காத்திருக்கிறது. பிணை கைதிகளை மாற்றிக்கொள்ளும் அந்த நடவடிக்கையானது காசாவில் அமலுக்கு வந்த வலுவற்ற போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகும். ஜனவரி 19ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் பல்வேறு சவால்களை சந்தித்தாலும் ஏதோ இதுவரையில் தாக்குப்பிடித்து வருகிறது. இவ்வாரம் அதன் முதல் கட்டம் நிறைவடையும் நிலையில் அடுத்த கட்டத்தில் என்னவாகும் என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை. தங்களுக்கு இதுவரை மேல் தகவல்கள் எதுவும் வரவில்லை என ஹமாஸ் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.